ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோறு எப்படி உலையில் போட்டு வடிக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து காப்படி அளவுக்கு ஒரு சின்ன பானை எடுத்து அதில் தண்ணி நெப்பி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம அந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலையை பார்ப்போம். இப்போ நான் காப்படி அரிசி எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழனி தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவி களைஞ்சி எடுத்துக்கங்க. இந்த கழனி தண்ணியில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. இந்த கழனி தண்ணியை எடுத்து நம்ம புளிச்சாறு குழம்பு, அப்புறம் நம்ம எந்த குழம்பு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த கழனி தண்ணியில் வந்து அவ்வளவு நமக்கு இது கீழே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. புளி குழம்புக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இதோடு நீங்கள் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதை கழனி தண்ணியை எடுத்து செடிக்கும் நீங்கள் விட்டுக்கிடலாம். இது செடிக்கு விடுறதுனால செடி நமக்கு நல்லா வளரும். இப்போ இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு இப்படி நம்ம வச்சோம்னா இதை வந்து குழம்புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது நிறைய தண்ணியை எடுத்து இதை நம்ம அலசிட்டு இன்னொரு அலசிக்கங்க. இந்த தண்ணியை எடுத்து சுட வச்சு கால் வலிக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றலாம். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், பிறந்த குழந்தைங்களாம் ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு, அந்த பிள்ளைங்களுக்குன்னா காலுக்கு நம்ம தண்ணி லைட்டாக எல்லாம் சுட வச்சு ஊற்றினோம்னா கொஞ்சம் காலுக்கு வலுக்கு பெற மாதிரி கிடைக்கிது வந்து. அதுக்கப்புறம் அந்த சோறை நம்ம வடிக்கும் போது அதிலேருந்து என்ன கிடைக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அந்த சோறு வடித்து நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு நம்மளுடைய அதில் கலந்துருக்கிற எல்லாமே வந்து இது வெளியில் போயிடும். இப்போ நான் இதை வந்து முதல்ல உங்களுக்கு திக்னஸாக எடுக்கணுங்கிறதுக்கான இதை நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா இதில் தூசி எதுவும் இருக்கும்ல, அதை நான் உங்களுக்கு சொல்லலை. அதனால் நீங்கள் வடிகட்டி நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால இதில் 2 வகை பயன்படுது. அப்புறம் சோறு வடித்து அந்த தண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், அந்த தண்ணியில் வந்து நம்ம கஞ்சி பசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு அந்த காலத்துலேயே வந்து சீயக்காய் போட்டு அந்த முறை வர்றதுக்காண்டி அதில் சீயக்காயை மிக்ஸ் பண்ணி அந்த வடித்த கஞ்சியில் சேர்த்து மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் இவ்வளவு பயன்பாடு இருக்குது. அதே மாதிரி இதில் சோறு வடித்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்திங் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம விளைச்சல்லேருந்து நேரடியாக வந்த அரிசியை நம்ம வேக வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இந்த மாதிரி நம்ம வேக வச்சு இதெல்லாம் கழுவி நம்ம செய்கிறதுனால நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அப்புறம் இதில் இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, குழந்தை மாதமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதுலேருந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க. அதாவது கொதி தண்ணியை எடுத்து இந்த இருமல் சளி அதுக்கும் கொடுப்பாங்க. இல்லை பிரசவ டைம் நெருங்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து வெண்ணெய் போட்டு அதுவும் கொடுப்பாங்க. இதில் இந்த ஒரு சோறு வடிக்கிறதுனால இத்தனை பயன்பாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் குக்கரில் ஈஸியாக வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அது சத்துன்னு வந்து இப்போ உள்ளவங்க சொல்கிறாங்க. அதில் சத்து இருக்குமா இல்லைங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா. ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு சிலர் வந்து அப்போதுலேருந்து இந்த மாதிரி சோறு வடித்து பழகுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை எமர்ஜென்சி நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறவங்க வந்து குக்கரில் தான் மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காண்டி ரைஸ் குக்கர் வந்துச்சு. அந்த தண்ணிலாம் வந்து அந்த வடிச்ச கஞ்சி எல்லாமே அதிலே இருக்கும். அது சாப்பிட்றதுனால நல்லதாக என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நல்லா உலை கொதிச்சிருச்சு. ஸ்லிம்மில் நல்லா அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அப்படியே அரிசியை நம்ம போட்டுறக்கூடாது. அப்படியே போட்டோம்னா தண்ணி பூரா கீழே வந்துடும் பாருங்கள். இப்போ நான் எடுக்கும்போது தெரியாமல் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. இப்போ 1/4 பங்கு தண்ணி நம்ம வெளியிடுது. இந்த தண்ணி நீங்கள் வச்சுருங்க. தண்ணி அடுத்து தேவைப்படும் அப்படிங்கிறப்ப நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, இந்த அரிசியிலேருந்து நம்ம இதில் எடுத்து போடுங்க. அப்போல்லாம் கையில் தான் போடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் சூடு பொறுக்காதுங்களே, அதனால தான் இப்போ உங்களுக்கு கரண்டியில் எடுத்து நான் இப்படி போடுறேன். அதே மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. ஒரு கலக்கிடும். இல்லைன்னா அரிசி வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நம்ம பானை சோறில் வடிக்கிறங்கிறது காட்டிலும் இதில் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் தண்ணியும் காய வச்சோம்னா அரிசியும் தண்ணியும் வச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் போயிருன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா அரிசியும் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம்.
தண்ணி வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ வைகாலத்தில் தண்ணி திறந்து விட்ருக்குறாங்களே, அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் தண்ணி இப்படி தான் வந்திருக்குது. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இல்லைன்னா பால் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நீங்கள் தீண்டி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு கொதி வந்த உடனே மீடியமான ஸ்லிம்மில் வச்சு அதை நீங்கள் வேக வைங்க. இப்போ எல்லா அரிசியும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலக்கியும் விட்டுருங்க. நல்லா அடியிலேருந்து நல்லா கலக்கியும் விட்டுருங்க. ரொம்ப தண்ணியை வருதுன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ஒரு கரண்டியும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சோறு வந்து வேக ஸ்டேஜில் வரும். இதே தண்ணியில் வெந்துடும். தண்ணி அதோடு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இதில் இருந்து நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு கொதி கொஞ்சம் ஸ்லிம்மில் வைங்க. அது மைல்ட்லேயே வெந்துடும் உங்களுக்கு. பாதி பேர் இதில் உப்பு போட்டு வடிப்பாங்க. ஏன்னா நைட்டுக்கு தண்ணி சோறு மிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உப்பு போட்டு வச்சுருந்தோம்னா அந்த சோறு வந்து சீக்கிரம் வந்து தண்ணி விடாமல் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள அரிசிலாம் வந்து இப்போ அப்படித்தானே வருது. அதனால் பாதி பேர் மேக்ஸிமம் உப்பு போட்டு தான் வைக்கிறேன். இப்போ நாங்கள் உப்பு போட மாட்டோம். நம்ம குழம்புல போடுற ஒரு சிலர் வந்து குழம்புல உப்பு கம்மியாக இருந்தாலும் இருக்குங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி செய்வாங்க. தேவைப்படாது. ஆனால் நமக்கு வரட்டும். அதுக்கு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே பார்த்துட்டே இருக்கணும். அது ஒரு 4 விசில் வைப்பீங்க. அது பொங்கி கீழே அவ்வளோ வடியும். இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புல இப்போ குக்கர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணி இது வந்து ரொம்ப உங்களுக்கு இதாகாது. ஏன்னா அப்போ வந்து விறகு அடுப்பில் சோறு வடித்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ கேஸ் அடுப்பு இப்படி ஸ்லிம் பண்ணால் ஸ்லிம் பண்ணிக்கலாம், கூட்டினா அப்படி கூட்டிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நல்ல கொதி வரட்டும், மைல்டாக வச்சுருவோம். இந்த அரிசியும் அதுவும் நல்லா எப்படி ஒன்றோட ஒன்றா கொதித்து வருது பாருங்கள். இந்த கொதி தண்ணியில் எடுத்து லைட்டாக மஞ்சள் இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொஞ்சம் அரிசி வெந்து வரும் பாருங்கள். அந்த கொதி தண்ணியில் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் மஞ்சள் தூள், லைட்டாக ஒரு சிட்டை உப்பு போட்டு நல்ல ஒரு ஆற்றிட்டு குடிச்சிங்கன்னா இருமல் தொந்தரவு, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஆமாம். இதில் என்ன சின்ன குழந்தை கொடுக்குறவங்க பனக்கல்கண்டு சேர்த்தும் கொடுக்கலாம். இதோட பனக்கல்கண்டு வெண்ணெய் சேர்த்து கொடுத்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு அது ரொம்ப நல்ல வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வருதா, இப்போ வந்து நம்ம லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த அரிசி வந்து வேகும் உங்களுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வடிக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொதி தண்ணி இப்போ வந்து அரிசி வேக வச்சதுலேருந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. தேவையான பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். மஞ்சள் ரொம்ப அதிகமும் சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா அந்த இருமல் சளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க கொடுக்குறீங்கன்னா இதில் பனக்கல்கண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து உப்பு கஞ்சி மாதிரி நம்ம இதை வந்து குடிக்கலாம். இப்படி குடிக்கிறதுனால இந்த தொண்டை கரகரப்பு, கிருமி நாசினி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பொருள்னால உங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அவ்வளோதான். இதை சாப்பிடுங்க. அப்புறம் நான் சோறு வடிக்கிறத உங்களுக்கு இப்போ நான் காமிச்சேன். இப்போ சோறு நல்லா வெந்து இப்போ வந்துருச்சு. இதை எப்படி பார்க்கணுங்கன்னா ஒரு சோத்து பழனிக்கு ஒரு அரிசி பருக்க தான் பதம்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி தான் வேந்துச்சா அமுங்கிருச்சா நசுக்கணுன்னே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி வடிக்குங்கிறத சொல்கிறேன். நம்ம எப்போவுமே சோறு வடிக்கிறதுக்கு இப்போ ஜாடிக்கேற்ற மூடி எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தகுந்தாப்பில் பானைக்கேற்ற ஒரு தட்டு வச்சுக்கணும். தட்டில் வடிக்க தெரியலன்னா அந்த காலத்துலலாம் அரிசி சாக்குன்னு சொல்லி வடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம கயிறு கட்டி நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கிளிப்பு போட்டு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு தான். பிள்ளைங்கள்லாம் வடிக்குங்க. இப்போ வர்ற பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் வடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு கவுத்து எப்போவுமே அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சட்டி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். நல்லா கொஞ்சம் நிமிர்த்து வடிச்சுங்க. அதேமாதிரி சோறு வடித்து ரொம்ப நேரமும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இந்த சோறு வடித்த சந்தியை நல்லா ஆற வச்சு
மறுநாளைக்கு நம்ம தலை குளிக்கிறோம்னா இதோட நம்ம சீயக்காய் இதோட கலந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இதை வந்து கஞ்சி பசை ட்ரெஸ்ஸை நல்லா காட்டன் செட் ட்ரெஸ் இதுக்கெலாம் வந்து கஞ்சி பசைக்கு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதனால் இவ்வளோ நிறையா நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம வந்து அரிசி சோறு வடிக்கிறோம், சாதம் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை தான் வந்து அமைகளை நல்லா தண்ணியை நல்லா இது பண்ணி ஃபில்டர் பண்ணி நல்லா ஊற்றி ஒரு கிளாஸில் பாட்டில் அடைச்சி வச்சு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போல்லாம் வந்து நீச்சல் தண்ணின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தண்ணியை ஊற்றி வச்சோன்னா சோறு மிஞ்சினதில் நம்ம ஊற்றி வச்சு மறுநாள் புளிக்க வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் ஹர்ட் ரைஸு தயிரை தாளித்து ஊற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான்.